இருமொழி கொள்கையை இவர்கிட்ட அமித்ஷாட்ட பேசுனதுக்கும் நன்றி, அழுத்தம் கொடுத்ததற்கும் நன்றி, வக்ஃபோர்டு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தது நன்றி. பேசாமல் எடப்பாடி ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்துரு, டிஎம்கேல போய் சேர்ந்துரு, எல்லாம் ஸ்டாலின்ட்ட சொல்லி ஒரு மந்திரி வாங்கிட்டு போயிடும். டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 வந்த மாதிரி அண்ணாமலை ஃபைல் 1, 2, 3 நான் போடவா ஆதாரங்களுடன்? எங்கெங்கு சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது, எங்கெங்கு பணம் கைமாறப்பட்டிருக்கிறது போடவா? எப்படி ஐபிஎஸ் வாங்கினீங்கன்னு போடவா? இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த அத்தனை பேரையுமே பிஜேபி ட்ரைனிங் கொடுத்து 25 வயதானவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுத வச்சு குறுக்கு வழியில் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா? மேஜிஸ்ட்ரேட் கேட்டா 3 பெயிலபிள் அஃபென்ஸ், பெயில கொடுக்கக்கூடிய செக்ஷனில் தான் போட்டுருக்கு. ஒன்று அனுப்புனவன் யாருடான்னு கேட்டு கன்ஃபெஷன் வாங்க மாட்டான், இவனே சொல்லி கொடுப்பான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, எடப்பாடிக்கு ஸ்டாலின் நன்றி. அதுதான் முதல் செய்தி. எடப்பாடிக்கு ஸ்டாலின் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கார். எதுக்குன்னா, அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா இருமொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மும்மொழி திட்டத்தை எதிர்த்து பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மாதிரியே அப்படியே ரிமோட் பொம்மை மாதிரி அங்கே அமித்ஷாட்ட போய் எடப்பாடி இருமொழி திட்டத்துக்குத்தான் எங்களது ஆதரவு, மும்மொழி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டதா செய்தி வந்தது. நான் கூட நம்பலை, என்ன ஸ்டாலின் சொன்னதை அப்படியே போய் பேசுவாரான்னு. இப்போ ஸ்டாலினே நன்றி தெரிவிச்சிட்டார். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி உள்ளே போய் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டினது உறுதி. இருமொழி திட்டத்துக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்துட்டார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, 65களில் இருந்த சூழ்நிலை வேறு, அதற்கு இடையில் ஈவன் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்த சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். இதே இதில் 10+2 இதில் +2 பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஃப்ரெஞ்செல்லாம் எடுத்து படிப்பாங்க மற்றதில் இருக்கிறவங்க. அப்போல்லாம் அந்த திருட்டு கூட்டம் வாயை திறக்கலை. இன்றைக்கி இந்த அளவுக்கு நாகரிகம் பெரிய அளவு உயர்ந்ததுக்கப்புறம், வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெரிய அளவு பெருகினதுக்கப்புறமும் மழையபடி அந்த இருமொழி திட்டம்னு நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். அதாவது இந்தி திணிப்பை எதிருங்கள், ஆனால் இந்தி படிப்பதை எதிர்க்காதீர்கள். அதாவது புதிய கல்வி திட்டத்தில் இந்தியை படிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க, படிக்க வேண்டும்னு சொல்லலை. படிக்கிற மாணவர்களுக்கு இடையூறாக நிற்காதீங்க. அரசு பள்ளிகளையும் கொண்டு வாங்க, அவங்க விருப்பப்படி படிக்கட்டும். படிக்காத கூட்டம், எல்லாமே படிக்காத கூட்டம். எடப்பாடியும் படிக்காத ஆள், ஸ்டாலினும் படிக்காத ஆள். என்ன படிக்காத ஆள்னு சொல்லிங்க? 2 பேரும் பிஎஸ்சி போட்டிருக்காங்கன்னா அந்த கதையே வேறு. எடப்பாடி பிஎஸ்சி கதையும் வேறு, ஸ்டாலின் பிஏ கதையும் வேறு. ஆக இவர்கள்லாம் படிக்காதவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்தது தெரியலை. அவங்க கையில் தான் ஆட்சி போகுது, பதவி போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இது எல்லாத்தையும் விட நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்டாலின் சொன்னோன்னு எடப்பாடி கேட்குறாரு பாருங்க. இவர் சொன்னது அப்படியே உள்ளே போய் ஒப்பிக்கிறாரு பாருங்க. இவர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க. இருமொழி திட்டம்னு சொல்லி மக்களை படிக்க விடாமல், வேறு மொழிகளை படிக்க விடாமல் 2 பேரும் கூட்டு சதி பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா இந்த சமாதி வரும்போதே நான் சொன்னேன் எல்லாட்டையும், அதிமுக தொண்டர்கள்ட்ட, எடப்பாடி மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காரு. கருணாநிதிக்கெல்லாம் அப்படி ஒரு சமாதிக்கு அவர் தகுதி படைத்தவரா? யோசிங்க. நல்ல மனிதர்களாக இருந்தால் வச்சுட்டு போங்க. ஒரு காமராஜுக்கு வச்சுட்டிங்கன்னா பேச மாட்டோமே. பெரிய மனிதர் நல்ல ஒரு கக்கனுக்கு வச்சுருந்தா நாங்கள் பேச மாட்டோமே. நல்ல மனிதர்கள்
எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மனிதர்கள், ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையையும் தூய்மையும் கடைபிடித்தவர்கள்னு சொல்லி எல்லாரையும் நம்ம பாராட்டியிருப்போமே. அப்படி ஆட்களுக்கெல்லாம் கிடைக்காத சமாதி, ஊழலையே மூலதனமாக வைத்து தமிழ்நாடு ஆட்சியவே கெடுத்த, தமிழ்நாட்டு வரலாற்றையே அரசியல் வரலாற்றையே கெடுத்த ஒரு மனிதருக்கு சமாதி வரும்போது அதுக்கு எடப்பாடி துணை போனார்ல, அதை யோசிங்க. இதே ஸ்டாலின் இருந்திருந்தால், ஆட்சியில் இருந்திருந்தால் ஜெயலலிதாவுக்கு சமாதி கொடுத்துருப்பாரா? அப்போ எடப்பாடி பச்சை துரோகம் செய்தாருன்னு நான் அன்னைக்கு 2017 பேசியிருக்கேன், வீடியோ எடுத்து பாருங்கள். பச்சை துரோகம் செய்த எடப்பாடி அப்படின்னு. அப்போல்லாம் நம்மளை வியூஸ் போகாது. ஆரம்ப கட்டம், யூடியூப் ஆரம்பித்த கட்டம் அது என்ன, நம்ம கொரோனா வேறு வந்துருச்சு. அதனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட 2021 அப்புறம் தான் நம்ம இப்போ சேனல்லாம் வீடியோ அதிகம் போகுது. அப்போ பேசியிருக்கேன் நான், இதில் 2 பேரும் கூட்டுச்சதி அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அது அந்த கூட்டுச்சதி இன்னும் 2 பேர்கிட்ட இருக்கு பாருங்க. இவர் நன்றி சொல்கிறாரு, இவர் விஷயத்தை அவர் பேசுகிறாரு. கல்விக்கான தொகையை மத்திய அரசு கொடுக்கணுங்கிறாரு ஸ்டாலின், பேச வேண்டியதை எடப்பாடி பேசுகிறார். ஆக இப்போ நன்றி சொல்லிட்டார். அதுக்கடுத்தது இன்னொரு வக்ஃபோர்டு. இந்த வக்ஃபோர்டு இதில் சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதை இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பல பேரே எதிர்த்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் வக்ஃபோர்டுக்குன்னு சொல்லி தனி சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க இதில் பார்லிமெண்ட்டில். இந்த சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய குறைகளை களையக்கூடியது. இது என்ன பண்ணுறாரு ஸ்டாலின், தமிழ்நாடு அசம்பிளி ஓட்டுக்காக, வேறு எதுக்கும் இல்லை, நாட்டு நலனெல்லாம் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு 2 ஒரே ஜீன், ஓட்டை பற்றி தான் கவலை அவங்களுக்கு. அப்போ வக்ஃபோர்டு சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிற மசோதாவை கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். மத்திய அரசாங்கம் கொண்டு வர சட்டத்தை இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. தூக்கி கழிச்சு கொப்பையிட போடுவாங்க. தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை எடப்பாடி ஆதரிக்கிறார், பிஜேபி எதுக்குறாங்க. 2 பேரும் என்டிஏன்னு இப்போ தானே போய் பேசிட்டு வந்தீங்க. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தீங்கன்னா கொள்கை முடிவுகளும் ஒன்றா தானே இருக்கணும். நீங்கள் எடப்பாடி நீங்கள் அந்த சட்டசபை தீர்மானத்தை பிஜேபி எதிர்த்த மாதிரி நீங்கள் எதிர்க்கணும்ல. ஏன்னா எல்லாம் கூட்டமாக போய் பார்த்துட்டு வந்தீங்களே, கூட்டணி சேர போகிறீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலினுக்கு ஆதரவாகத்தான் எடப்பாடி இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கார். அப்போ பச்சை துரோகம் தானே. அதனால் இந்த தீர்மானத்தை எடப்பாடி ஆதரிச்சிருக்கார். ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை ஸ்டாலின் அதுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறார். இருமொழி கொள்கையை இவர்கிட்ட அமித்ஷாட்ட பேசுனதுக்கும் நன்றி, அழுத்தம் கொடுத்ததற்கும் நன்றி, வக்ஃபோர்டு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தது நன்றி. பேசாமல் எடப்பாடி ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்துருங்க, டிஎம்கேல போய் சேர்ந்துருங்க. ஸ்டாலின்கிட்ட சொல்லி ஒரு மந்திரி வாங்கிட்டு போயிடுங்க. அதை போய் எதற்கு நீங்கள் ஆதரிச்சிருத்தீர்கள்ங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதற்கும் நன்றி சொல்லுகிறார் யார்? ஸ்டாலின். ஆக நான் ஏற்கனவே பிஜேபி பி டீம்னு, இப்போ இவரும் பி டீம் ஆகிவிட்டார். இவர் ரொம்ப நாளாச்சு டிஎம்கேலேருந்து பி டீம் ஆகி ரொம்ப நாளாச்சு. பாஜக பி டீம், அதில் சந்தேகம் இல்லை. நான் யாராக இருந்தாலும் உண்மையை தான் பேசுவோம். பிஜேபிக்காரங்களாம் உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்னென்ன பண்ணுவ, எப்படி பொய் கமெண்ட்டு போடுவ, ஒரு 500, 1000, 200 பேரை இதில் வச்சுக்கிட்டு கமெண்ட்டு போடுவோம். உங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியும். அதில் இப்போ நாங்கள் உங்களுக்கெல்லாம் இது பண்ண இல்லை, உண்மையை தான் பேசுவோம். நீங்களும் பி டீம் தான். இப்போ நீங்கள் பி டீம் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் அண்ணாமலை பி டீம் தான். நான் கேட்குறேன் ஒரே கேள்விக்கு பிஜேபிக்காரங்க பதில் சொல்லுங்கள். உங்கள் அண்ணாமலை பதில் பேச சொல்லுங்கள். யார் யாருக்கோ பேசுகிறாரு இல்லை, எனக்கு பேச சொல்லுங்கள். அதாவது அந்த சார் விஷயத்தை முடிச்சிட்டாங்க. அந்த சார்னா யாருன்னே தெரியாத மாதிரி அந்த சார்னே ஒன்று இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதை போட்டான் குற்றப்பத்திரிக்கை. அதில் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? குற்றப்பத்திரிக்கையில் இவன் நகையை திருடினவன் நகையை மீட்டிருக்கோன்னு முடிச்சிட்டான். 3 பெண் அதிகாரிகளும் கூட்டு சதி செஞ்சு முடிச்சிட்டாங்க. உயர் நீதிமன்றமும் வாயை திறக்கலை. ஆனால் உங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார்? அவனுடைய கால் டீட்டெயில் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அண்ணாமலைக்கு தான் கேட்குறேன். ஞானசேகரன் கால் டீட்டெயில் வச்சுருந்தீங்களே, அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த டைமில் இவனோட பேசியிருக்கான், அவன் தான் குற்றவாளின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கால் டீட்டெயில் பார்க்க தெரியாது. ஐபிஎஸ்னா பெரிய இது கிடையாது. நாங்கள் கால் டீட்டெயில் பார்ப்போம். ஏன்னா காவல்துறையில் இல்லை, காவல்துறை விட்டு வெளியில் நான் டிடெக்டிவ் ஆரம்பித்து நடத்தும் போது பல
கால் ஹிஸ்ட்ரி, கால் டீட்டெயில்னால் நாங்கள் தான் பார்த்து கொடுப்போம். காவல்துறையிலேருந்து எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. உங்கள் கால் டீட்டெயில், ஞானசேகரன் கால் டீட்டெயிலை உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கொடுங்க. ஞானசேகரன் யாரோட பேசுனா, எந்த டைமில் பேசுனா, அந்த பெண் அந்த சார்னு சொல்கிறது உண்மையாங்கிறத கால் டீட்டெயில் வச்சு நிரூபிப்போம். கால் டீட்டெயில் நீங்கள் டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 மாதிரி கால் டீட்டெயில் இப்போ எங்கே போச்சு? அப்போ நீங்களும் உடந்தது தானே ஸ்டாலினுக்கு எடப்பாடி எப்படி விடுது? அப்போ நீங்களும் விடுது. நீங்கள் தான் முதல் பி டீம். எடப்பாடியும் சேர்ந்துட்டாரு. அப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டில் என்ன தவறு இருக்குது? அதுதான் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறீர்கள்? பிஜேபி கொண்டு வரக்கூடிய நல்ல கொள்கைகளுக்கு எங்களைப் போல குரல் வந்து பிஜேபியில் இருக்கிறவங்களே கொடுக்கல. சிஏஏ எடுத்துக்கோங்க, ஆர்டிக்கல் 370 எடுத்துக்கோங்க, நியூ எஜுகேஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி மும்மொழியை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் எங்களை மாதிரி பிஜேபியில் ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. உங்கள் அண்ணாமலையை சேர்த்து தான் சொல்கிறேன். பிராமணர்கள் தான் தூண் மாதிரி. எதுக்கு? பிஜேபிக்கு. பிராமணர்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்த மாதிரி பிஜேபியில் ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. அண்ணாமலை பிராமண எதிர்ப்பு எண்ணம் கொண்டவர், அதில் மாற்றப்படுறது இல்லை. நாங்கள் வந்து இது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தவறு செய்தால் அதை விமர்சிப்பதில் என்ன தவறு? அதனால தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்னன்னு பல பேர் கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, பல இதை சொல்லிட்டேன். நான் வந்து டிஎம்கேயோட பிஜேபி பி டீம்னு சொல்லக்கூடாதான். அவங்க சொல்கிறது அது அவங்க போட்ட கண்டிஷன் சொல்லிடும். ஸ்டாலினை பற்றி மிக 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 மோசமான விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். திமுகவை பற்றி மிக மிக மோசமான விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு வர திமுகவில் இருந்தோ, திமுக ஐடி டீமில் இருந்தோ என்னை பயமுறுத்தியோ திட்டியோ ஒரு ஃபோன் கூட வந்ததில்லை. எவ்வளவு நாகரிகமாக நடந்துக்கிறான் பாருங்க. விமர்சனங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறான். ஸ்டாலின் நினச்சிருந்தா நான் அவரை பேசுனதுக்கு என்னை எப்போ கைது பண்ணியிருக்கலாம்ல, செய்தாரா? ஆனால் உங்கள் பிஜேபியில் என்ன பண்ணுறீங்க? நான் கருத்து சொல்கிறேன், பிஜேபி வந்து பி டீம்னு தான் இப்போவும் சொல்கிறேன். உடனே அண்ணாமலை என்னை ஆபாசமாக திட்டி ஒருத்தரை வச்சு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போட்டு காமிக்கலாம், அவ்வளவு ஆபாசமான ஆபாச வீடியோவுக்கு பேர் போனவர் தானே அவர். ஆபாச கமெண்ட் வந்து பண்ணாமல் நீங்கள் நியாயத்துக்கு சொல்லுங்கள். நீதி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, பிஜேபி தொண்டர்கள்ட்ட நான் நியாயத்தை கேட்குறேன். இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்கள் தலைவர் இப்படிலாம் பண்ணுவாரா? மிக மிக அசிங்கமாக போட்டு ஒரு வீடியோ போட்டார். எங்கள் அலுவலகத்திலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன சார் இப்படி போட்டீங்க? அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எலெக்ஷன் வரை பிஜேபியை தாக்கி பேசக்கூடாது. இந்த திமுகவே சொன்னது இல்லையே, எலெக்ஷன் வரை பிஜேபியை தாக்கக்கூடாது, தாக்குனா இப்படித்தான் போகும். பின்னணியில் யார்? அண்ணாமலை. எங்கள் விசாரணையிலே தெரிஞ்சிச்சு. அப்போ எங்களுடைய விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சிடறோம். ஸ்டாலினை தூக்கி வச்சுட்டு அண்ணாமலை முதல்ல பார்த்துக்குறோம், அப்புறம் நாங்கள் ஸ்டாலினுக்கு போகிறோம். யார்கிட்ட பயமுறுத்துறீங்க? இதுனா உங்களுக்கு அரசியலை நடத்துறீங்க. கேவலமாக இல்லை? கேவலமான அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பேசுவோம்ல, நானும் உங்களை பற்றி பேசுவோம். டிஎம்கே ஃபைல் 1, 2, 3ன்னு வந்த மாதிரி அண்ணாமலை ஃபைல் 1, 2, 3ன்னு நான் போடவா? ஆதாரங்களுடன் எங்கெங்கு சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது, எங்கெங்கு பணம் கைமாறப்பட்டிருக்கிறது போடவா? எப்படி ஐபிஎஸ் வாங்கினீங்கன்னு போடவா? இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த அத்தனை பேரையுமே பிஜேபி ட்ரைனிங் கொடுத்து 25 வயதானவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுத வச்சு குறுக்கு வழியில் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கோம். சொன்னால் என்ன ஆகும்? இந்தியா முழுவதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களை பிஜேபியை சேர்ந்தவர்களையும் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்களையும் நாங்கள் உருவாக்கி வருங்காலத்தில் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சியை மறைமுகமாக கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்கேன்ட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி ஐஏஎஸ் ஆகுறாங்க, எப்படி ஐபிஎஸ் ஆகுறாங்கங்கிறத சொல்கிறோம். நீங்கள் எங்களை தொட்டிங்கன்னா நாங்கள் உங்களை தொடணும்ல. எல்லாத்துக்கும் மேலாக பிஜேபி இதே மாதிரி எங்களை வந்து பயமுறுத்தும் துணியில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி ஆயுதம் ஒன்று வச்சுருக்கோம். எலெக்ஷன் டைமில் உங்களுடைய சர்வார் கார்
நேதாஜியின் படையை வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு நேதாஜியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் உருவாக்கிய படையை எப்படி எதிர்த்து அவர்களை கொன்றார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் எலெக்ஷன் டைமில் வெளியிடுவோம். இதுவரை பேசக்கூடாதுன்னு இருந்தாங்க. அதனால் பிஜேபியோட நாங்கள் மோதல் போக்க கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற நல்ல திட்டங்களை தான் பாராட்டிக்கிட்டு இருக்கோங்க. உங்கள் தலைவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆபாச இதுங்களெல்லாம் அந்த ராகவனுக்கு போட்ட மாதிரி இந்த இது மாதிரி எங்களை ஆபாசமாக திட்டிடலான்னு அண்ணாமலை நினைத்தால் அண்ணாமலையைத்தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம். ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு எதிரி திமுக தான். அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தும் ஆன்மீகத்துக்கு எதிரானது, ஊழல் பண்ணுறவங்க அதுதான். ஆனால் அண்ணாமலை எங்களை பற்றி பேசினா இப்படி தான் பண்ணுவேன்னா எங்களுக்கு முதல் எதிரி அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், ஆதரவாளர்களுக்கெல்லாம் இப்போவே நிறைய பேரை பிளாக் பண்ணிட்டோம். எங்கள் வீடியோ நீ வராது, அண்ணாமலை ஆதரவாளருக்கு வீடியோ வராது, டூப்ளிகேட் ஐடி எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டோம். ஒரிஜினல் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தயவு செய்து நீங்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நாங்களே உங்களை நிறைய பேர்கிட்ட எங்கள் வீடியோ அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வராது. எங்களை ஒருத்தர் தாக்கும்போது என்னை கைகட்டி பூ பிரிச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் என்ன முட்டாள்களா? அதனால் முடிஞ்சால் அவங்க அண்ணாமலைக்கு அறிவுரை சொல்லுங்கள். எல்லாத்தையும் இது பண்ணி விடுவீங்க, நாங்கள் அண்ணாமலை வாழ்வுன்னு சொல்லுவோமா? எங்களுக்கு எதிராக பண்ணால் விடுவோமா? அதனால் சொல்லிக் கொள்ளுகிறேன் எல்லாத்துக்குமே, பிஜேபிக்காரங்களுக்கு போயிருங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு நாங்களே எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம் வராது. நான் பிஜேபி தான், நான் அண்ணாமலை ஆதரவாளன்னா சுயமரியாதை தன்மானம் இருந்தால் சேனலை விட்டு வெளில போயிடுங்க. நாங்களே உங்களை வெளியில் அனுப்புகிறோம். உங்களுக்குன்னு மனசாட்சி இல்லை? உங்கள் தலைவர் இந்த மாதிரியெல்லாம் எங்களை பண்ண எவ்வளவு ஆதரிச்சு பேசியிருப்போம். ஆர்எஸ் பாரதி எப்படியா உனக்கு ஐபிஎஸ் கொடுத்தான்னு சொல்லும்போது எவ்வளவு ஆர்எஸ் பாரதியை எதிர்த்து பேசியிருப்போம். கொஞ்சம் கூட நன்றிங்கிறது இல்லாமல் எங்கள் மீது தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கும் அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் பேசுவதில் என்ன தப்பு அப்படிங்கிறது தான் பிஜேபி கேட்குறேன். நாங்கள் ஒன்றும் பிஜேபி இல்லை, நாங்கள் தனி இயக்கம், நாங்கள் நேதாஜி மக்கள் கட்சி இயக்கம். நீங்கள் எங்கே தான் வீடியோ கேட்டிங்கன்னா பொது நலனில் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேளுங்க. அண்ணாமலைக்கு கொடி தூக்குறதா இருந்தால் நீங்கள் வேறு எதுக்கு போயிருங்க. உங்கள் அண்ணாமலை எங்களுடன் மோதும்போது நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. நாங்கள் அண்ணாமலையை எதிர்ப்பதற்கு காரணம் இதுதான். தொடர்ந்து அண்ணாமலையை எதிர்ப்போம். அண்ணாமலை எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கதையெல்லாம் பிஜேபி அகில இந்திய அளவில் எப்படி கொண்டு வராங்க? சர்வார்கார் என்ன எப்படி நேதாஜி படையை முத்துராமலிங்க தேவர் படையை அடித்து கொன்றாருன்னு சொன்னோம்னா தென் தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியாது பிஜேபி அப்படிங்கிறதையும் வருத்தத்துடன் இந்த சொல்கிறத வருத்தத்துடன். ஏன்னா எங்களுக்கு அஜெண்டா ஆன்மீகத்துக்கு நாங்கள் அது பிஜேபியோடதும் அதுதான் ஆன்மீக அரசியல், இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேசபக்தி அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கொள்கைகள் எங்களோட ஒத்து போகுது. இந்துத்துவா மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எல்லா மக்களையும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும். அது ஒன்றில் தான் உங்களுக்கு எங்களுக்கு இது இருக்குது. அதனால் உங்களுக்கு இருந்த நல்ல நட்பை இழந்து விட்டீர்கள் பிஜேபி. உங்கள் தலைவர் தான் காரணம். அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை பிஜேபிக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது. நல்ல தலைவர்கள் இருக்காங்க. ஹெச் ராஜா இருக்கார், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, ஈவன் எல் முருகன் இருக்கார், வானதி சீனிவாசன் இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், நயினார் நாகேந்திரன் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தால் அப்போ எங்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு கொடுக்கும் ஆதரவை நாங்கள் அப்போ மறுபரிசீலனை செய்வோம். ஆனால் அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை அவர் மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆபாச அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார், மற்றவர்களை மிரட்டுகிறார். எங்களிடம் மிரட்டினா ஒட்ட நறுக்கிடுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அதனால்தான் பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அபிமானிகள் ஆதரவாளர்கள் பிஜேபியிலும் இருக்காங்க. நீங்கள் இதுவரை கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இனிமேல் உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அண்ணாமலையின் மோசமான செய்கையால் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்கள் அனைவரிடமும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், உங்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் துண்டிப்பதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், எங்களை எல்லாம் நெடுங்காலமாக நீங்கள் ஆதரித்தவர்கள். நான் எனக்கு யூடியூப்பில் வருமானம் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேறு தொழில் இருக்குது. எனக்கு யூடியூப் இது இல்லை. யூடியூப்பில் என்னுடைய கருத்துக்களுக்கு தான் அது பண்ணுறேன். வருமானத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. எத்தனையோ பேருக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன், ஒரு பைசா வாங்கினதில்லை. எல்லோரும் 5000 ரூபா வாங்குகிறாங்க, 10,000 ரூபா வாங்குகிறாங்க. சவுக்கு சங்கர் 10,000 ரூபா வாங்குறாரு, மற்றவங்கெல்லாம் 5000 வாங்குகிறாங்க. நான் கொடுத்த இன்டர்வியூவில் போய் கேட்டு பாருங்கள், பைசா வாங்கியிருக்கேன் நான். எனக்கு வருமானம் என்பது பிரச்சனை இல்லை. எனக்கு தொழில் இருக்குது, என்னால் சம்பாதிக்க முடியும்.
யூடியூப் வச்சுன்னு இல்லை. யூடியூப் இது இல்லைனாலுமே எங்கள் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க தான் கூட வச்சுருக்கோம். எனக்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் தேவையில்லை. எனக்கு 3 லட்சம் பேர் இருக்காங்க, ஆனால் 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு என்னுடைய பல வீடியோக்களை 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அது வருமானத்துக்காக இல்லை, எங்களுடைய கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். அதனால் வருத்தத்துடன் பிஜேபியை விட்டு நாங்கள் பிரிகிறோம் என்பதை பிஜேபி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இனி பிஜேபிக்கு எதிரான பல விஷயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அப்போது இந்தியாவே அதை பார்த்து அதிசயப்பட போகிறாங்க, ஆச்சரியப்பட போகிறாங்க. அதனால் இனிமேல் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது எங்களை பொறுத்தவரை அப்படிங்கிறத இது நாள் வரை எங்களுக்கு நண்பர்களாக இருந்த பிஜேபி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் வந்துக்கிட்டு இந்த அண்ணாமலை சொல்லி கால் சென்டர்லேருந்து இந்த இது போடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் என் கவனத்துக்கே வராது. அதுக்கு நாள் இருக்காங்க, முக்கியமானதான் என் கவனத்துக்கு வரும். வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு வேலையை போய் பாருங்கள், வேறு ஆளை போய் பாருங்கள். டிஎம்கே ஐடி விங் செய்யாத வேலையை நீங்கள் செய்கிறீங்கும்போது உங்களை விட ஒரு பெரிய எதிரி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது கொடநாடு வழக்கு. இது 2016 நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் 2016 இறந்தாங்க. இது 2017 நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம். 2017 நடந்தது. இன்றைக்கி 8 வருஷம் ஆச்சு. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகர் விசாரிக்கிறாங்க. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு மைக் எதுக்குலாம் நின்றாங்க? நாங்களாம் அவனுக்கு பண்ண என்ன விசாரணை? 8 வருஷமாச்சு, தண்டனை வாங்கி கொடுக்கல. ஸ்டாலின் இதை ஒரு அரசியல் ஆயுதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அரசியல் ஆயுதத்தை எடுக்கிறார். எதுக்குன்னா அந்த ஒவ்வொருத்தரையாக பயமுறுத்துறதுக்கு. எடப்பாடி உன் மேலே இதில் போட்டுருவேன்னு போட்டுனா 8 வருஷத்தில் போய் போட வேண்டியது தானே எடப்பாடி மேலே. எடப்பாடி ஆதரவாக பேசலை. அந்த வழக்கில் ஒன்றுமே கிடையாது. அதில் எடப்பாடிக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட எனக்கு அதிகமாக தெரியும். அதில் நீங்கள் சும்மா அவங்க கொடுக்குற பேப்பரை படிப்பீங்க. அதில் எடப்பாடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் எதுக்கு இப்படி விசாரிக்கிறாருன்னா இவங்களை பயமுறுத்த, உன்னை குற்றவாளியாக சேர்த்து விட்டுருவேன். என்ன பண்ணணும்? மும்மொழி கொள்கையே எதிர், வக்ஃபோர்டு இதாக இது பண்ணு, அங்கே இவங்க போனீங்கன்னா அமித்ஷாட்ட போனால் பேசு, இப்படி பயமுறுத்துவதற்கு. ஏன்னா அதிமுக அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த உடனே ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் உதச்சார், கூப்பிட்டு அடித்தார், கொள்ளையடித்த மந்திரியை. இருந்தால் அத்தனை மந்திரியும் பழைய மந்திரி பூரா அடி வாங்கியிருப்பீங்க எம்ஜிஆர்கிட்ட. அவர் இல்லை, தைரியத்தில் போட்டு 4 வருஷத்தில் கொள்ளையடிச்சிட்டீங்க. ஸ்டாலின் அதெல்லாம் வச்சு பிடிச்சிக்கிட்டு உன் மேலே வழக்கு போடுவேன், இப்படி செய்யின்னு அதிமுகவை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறபடி செய்வதற்கு இவங்க நாடகம் ஆடிக்கொண்டிருக்காங்க. அதனால் எடப்பாடி அந்த கொடநாடு வழக்கை வச்சு பயமுறுத்தணும்னு சொல்லி 8 வருஷமாகியும் இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பயமுறுத்துறதுக்கு? மடியில் கனம் இல்லைன்னா வழிகளையாம் பயப்படணும். எடப்பாடி உங்களுக்கு பயமுறை எதுக்கு வருது? கனகராஜ் செத்தான்னா, கனகராஜ் ஆக்சிடெண்ட்டில் செத்தான், அவன் உங்களுக்கு சொந்தக்காரன்னா அது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போவே கேரளா போலீஸும் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு போலீஸும் அப்போவே முடிச்சுட்டாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? இதை வச்சுக்கிட்ட போகலாம். நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு தான் பயப்படுறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ஏன் பயப்படணும்? விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டாலின் எடுத்திருக்காரு. ஸ்டாலின் நிறைய விஷயம் எடுத்திருக்காரு. அது எடப்பாடிக்கே தெரியாது. அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மிகப்பெரிய பணக்காரர்களிடம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஸ்டாலின் நியூஸ் எடுத்திருக்காரு. அதனால தான் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அதையெல்லாம் இப்போது மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு வட்டிக்கு கொடுத்து மாதம் வட்டியை சில பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி உளவு பிரிவிலிருந்து ஆதாரங்களுடன் ஸ்டாலின் எடுத்திருக்காரு. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்கள பயமுறுத்துறாரு. அதுதான் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு எல்லாமே நீ எல்லாருமே ஜாலியாக வச்சுக்கன்னா, அண்ணாமலையும் ஜாலியாக அடிக்கிறாரு, நீங்களும் ஜாலியாக அடினா போங்க. தமிழ்நாடு இதை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிறது தான் உங்களுடையது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொடநாடு வழக்கை இழுக்கிறாருன்னா ஸ்டாலின் அரசியல் ஆதாயத்துக்காக இழுக்கிறார். சுதாகரனை 8 வருடம் கழித்து கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? பயமுறுத்துகிறாரு. இவங்களெல்லாம் இன்னும் விசாரணையில் இருக்குது, உங்களையும் குற்றவாளியாக சேர்த்து விடுவேன்னு பயமுறுத்துகிறார். அதனால் மடியில் கனமில்லாமல் இருக்கும் அதிமுக தலைவர்கள் அதுக்கு பயப்படாமல் உங்கள் பணியை ஒழுங்காக செய்யுங்க.
எலெக்ஷன் டைமில் அவரோட மறைமுக கூட்டணி வச்சுட்டு மறுபடியும் அவரை முதல்வர் ஆக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சவுக்கு சங்கர் வழக்கில் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க, கணக்கு காமிச்சிருக்காங்க. 5 பேரையும் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பெயில், இதில் ஜாமீனில். மற்ற வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கைது பண்ணால் ரிமாண்ட் 15 நாள், அப்புறம் இது 2 மாதம் 3 மாதம். இதே சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ரிமாண்ட். ஆனால் இவங்க வீட்டில் போய் வச்சவங்க உடனே அன்னைக்கே. அதை எப்படி விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்ட செக்ஷனே வந்து ரொம்ப ஈஸியான செக்ஷன். என்னென்னா, கூட்டமாக கூடினாங்க, அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு, டேமேஜ் டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துக்கு சேதம் விளைவிச்சது, அது இன்டீசன்ட் பிஹேவியர், அநாகரிகமான ஒரு இது அப்படின்னு எல்லாமே சாதாரண செக்ஷனில் போட்டு விட்டாங்க. 3 வழக்கையும் போட்டுட்டு அப்படியே 5 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 5 பேர் தான் உண்மையான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிசிஐடி. சிபிசிஐடிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? லோக்கல் போலீஸுக்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் இதுதான், தமிழ்நாடு காவல்துறை தான். அதுக்குன்னு ஒரு தனி ஏடிஜிபி இருப்பார், அவரை கூப்பிட்டு அடக்கி வாசின்னா அவ்வளோதான். அதனால செக்ஷன் எல்லாம் சிம்பிளாக போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார்? அரசாங்க வக்கீல் தான் இவங்களுக்கு கைக்கூலியாச்சு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா மேஜிஸ்ட்ரேட் கேட்டால் 3 பெயிலபிள் அஃபென்ஸ், பெயிலை கொடுக்கக்கூடிய செக்ஷனில் தான் போட்டிருக்காங்க. 506 Part 2 போட்டிருக்கணும். கிரிமினல் இன்டிமிடேஷன் எல்லாத்துக்கும் போடுவாங்க. சாதாரண நாளாக இருந்தால் கூட 506 Part 2 சேர்த்துருவாங்க ஓல்டு ஐபிசியில். கேட்டால் என்ன தெரியுமா? கொலை மிரட்டல். இது கொலை மிரட்டல் வருமா இல்லையா? அதை போட்டாங்களா? நான் பெயிலபிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெயில் உடனே விடக்கூடாது இல்லை. ஆனால் இவங்க போலீஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. அவங்கள பெயிலில் விடலாமா அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டால் விட்டுருங்க. இவனே வழக்க போடுறது, இவனே வந்துக்கிட்டு விட்டுறது, ஊரை ஏமாத்துறது. ஊரை ஏமாற்றி 5 பேருக்கும் உடனே விட்டாங்க. இவ்வளோ பெரிய வேலையை பண்ண 5 பேரை உடனே விடலாமா? மனசாட்சி இருக்கா? நீ செக்ஷன் எப்படி போடணும்? ஒரு நான் பெயிலபிள் செக்ஷனை போட்டு உள்ளே தள்ளணும்ல 15 பேர்த்தையும். சரி விடுங்க, பெயில்னு விட்டுட்டான் வெளியில். இதுக்கு அடுத்தது இவங்களை விசாரித்து குற்றப்பத்திரிக்கை போடணும். இந்த 5 பேர் முக்கியம் இல்லை, வீடியோவில் வந்து 5 பேர் தான் முக்கியம் இல்லை. இந்த 5 பேரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். ஒன்று அனுப்புனவன் யாருடான்னு கேட்டு கன்ஃபெஷன் வாங்க மாட்டான். இவனே சொல்லி கொடுப்பான், என்னை யாரும் அனுப்பலை, நான் வந்து தூய்மை பணியாளர் ஆபாசமாக பேசினார். அவர் ஆபாசமாக பேசலை. நான் சொல்கிறது இப்போ சவுக்கு சங்கருக்கு நாங்கள் ஆதரவாக பேசுகிறதெல்லாம் இந்த வழக்குக்கு மட்டும்தான். நான் பொதுவாக சவுக்கு சங்கரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள். காரணம், எனக்கு மனசாட்சி இருக்குது. நான் பல விஷயங்களை பார்த்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் எனக்கு தெரியும், அவர் ஆதரவு கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வழக்கை பற்றி நான் பேசும்போது இதில் பல தவறுகள் காவல்துறை பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்புங்கிறதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஒழுங்காக 5 பேரையும் விசாரித்து அடித்து உதச்சி மினிமம் ஃபோர்ஸ் நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்களே. வக்கீலையே கூட்டிகிட்டு போய் தலையில் தொங்க விடுறீங்களே ஒரு தனி பங்களாவில். நீங்கள் தான் சவுக்கு சங்கரக்கா ஜெயிலுக்கு கொண்டு போய் கையை ஓடிக்கிறீங்களே. அது மாதிரி இங்கே ஒரு 5 பேர்த்தையும் கையை ஓடிங்க. கையை ஓடிச்சு ஒன்று அனுப்புன ஆள் யாருன்னு கேளுங்க. அனுப்புன ஆளை பிடிச்சி உள்ளே போடுங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அது நல்லா தெரியும். நீங்கள் செய்ய மாட்டீங்க. காவல்துறை வந்து அவங்களுடைய கூலிப்படை, ஸ்டாலினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறது. அந்த சார்லையும் ஒரு ஆளை காப்பாற்றுனீங்க, இந்த வழக்குலையும் இன்னொரு ஆளை காப்பாற்ற போகிறீங்க, ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்க. இது வந்து கேவலமான விஷயம். அதனால் உங்களுக்கு இவர் சவுக்கு சங்கர் விஷயத்தில் நீங்கள் போட்ட செக்ஷன் தப்பு. நீங்கள் அவர்களை பெயிலபிள் செக்ஷனில் போட்டது தப்பு. நீங்கள் அவரை வந்து அத்தனை பேர்த்தி ஜாமீனில் அன்னைக்கே விடுதலை செய்த மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சட்ட ரீதியாக அவ்வளோ பேர் நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்க. போலீஸும் சரி, உங்களுக்கு ஜுடிஷியரி இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அரசாங்க வக்கீல் மட்டும் டிஎம்கேல தானே போடுறாங்க, அவர் வந்து ஜாட அடிப்பார். மற்றபடி மேஜிஸ்ட்ரேட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெயிலபிளில் போட்டிருக்கீங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அவர் விட்டுருவார். அதனால் போலீஸை அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாலினுக்கு துணையாக போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இது. இதில் நிச்சயம் நீதி கிடைக்கணும். அந்த 5 பேர் அனுப்புனால பிடிச்சி உள்ளே போடணும். அதுதான் எங்களுடைய கருத்து அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது ஸ்டாலின் வந்து சட்டசபையில் பேசியிருக்காரு ஒரு விஷயம். என்னென்னா அவர் பேசுகிறார், எடப்பாடி
அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு போனாராம். இது டெல்லிக்கு. அங்கே டெல்லியில் இறங்கினோடனே கார் மாறினாராம். அந்த வேற ஒரு காரில் அப்படியே டெல்லி அமித்ஷாவை பார்க்க போயிட்டாராம் அப்படின்னு இந்த வீடியோவை கேளுங்க. எந்த அரசியல் நிலையிலும் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். இது என்னென்னா, இதில் இருந்து அவருக்கு ஒரு அளவும் தெரியல. அதாவது இது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். உளவுத்துறை எப்போவுமே இவங்க போகிறாங்கன்னா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா உளவுத்துறைக்கு யார் செய்தி சொல்கிறதுனா, எடப்பாடி டீமில் இருக்கிற ஒரு அதிமுககாரவங்க தான் போலீஸ்க்கு எப்போவுமே இன்ஃபார்மராக இருப்பாங்க. கருணாநிதியோட வலதுகையே இன்ஃபார்மராக இருந்தார் போலீஸ்க்கு எம்ஜிஆர் காலத்தில். அது மாதிரி எப்போவுமே போலீஸில் கையால் வச்சுருவாங்க. அவங்ககிட்ட சார் எடப்பாடி போகிறாரா, உடனே ஸ்டாலின் ரிப்போர்ட், எடப்பாடி நாளை டெல்லி செல்கிறார், அவர் என்ன விஷயம் பாரு, இல்லை அவர் இது பார்ட்டி ஆஃபீஸ் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறார், ஆனால் அது உண்மை இல்லை, அப்போ என்ன பண்ணணும் பாரு, இல்லை அவர் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் அங்கே போயிடுவோம், அவரை வாட்ச் பண்ணுவோம். இவங்கெல்லாம் போய் இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவாங்க. அதுக்கு தான் எம்ஜிஆர் தான் கரெக்ட். அதுக்கு அவர் இவங்க எங்கே எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு எதிர்மறையான இடத்துல தங்குவார். இவங்க போய் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குவாங்க. அங்கே 2 இன்ஸ்பெக்டர் நின்றுக்கிட்டு இருப்பான் மாறு வேஷத்தில். மாறு வேஷம்னா என்ன, சாதாரண உடை போட்டு யூனிஃபார்ம் இல்லாமல். இவர் அங்கேருந்து வந்தோடனே அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவான். 2 வீலர் வச்சுருப்பான், கார் வச்சுருப்பான். இவர் அங்கேருந்து கிளம்புனாருன்னா அங்கேருந்து உங்கள் பக்கம் இன்ஃபார்மெண்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவர் எங்கே போகிறாருன்னு போயிட்டு ஸ்டாலினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். சார் அவர் இவரை பார்க்க அமித்ஷாவை பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் இது மாதிரி சொல்லியிருக்கான். அதை ஒரு பெருமை. அவர் இதுக்கு முன்னாடி அனுபவமே, இதுக்கு முன்னாடி இந்த இது ஐஎஸ் ரிப்போர்ட்டை, எஸ்பி ரிப்போர்ட்டை, உளவுத்துறை ரிப்போர்ட்டை ஒரு படித்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பெருமையாக சொல்கிறார். அவங்க போனார், காரை மாறினார். அவர் என்னப்பா காரை அவருக்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ராஜதந்திரம் தெரியாதுப்பா இபிஎஸ்க்கு. அவர் கார் மாறி போகிறது சகஜம். அங்கே சட்டசபைக்கு போயிட்டு வந்தாருன்னா உதயநிதி சொல்லியிருக்காது, ஏன் காரில் போய் உக்காந்துட்டு போகிறாருங்கிறாங்க. பல தடவை உதயநிதி காரில் போய் உக்காந்துட்டாரான் இபிஎஸ். அந்த வீடியோ பாருங்கள், உதயநிதியை சொல்கிறார். அப்படி நீங்கள் வெளிநடப்பு செய்து விட்டு சென்றாலும் தவறாக என்னுடைய கார்லாம் ஏறி செல்கிறீர்கள். நான் நீங்கள் மட்டுமல்ல, நானும் 3 நாட்கள் முன்பு உங்களுடைய காரில் ஏறி சென்று விட்டேன். அடுத்த முறை நீங்கள் தாராளமாக என்னுடைய காரை எடுத்து செல்லலாம். அப்போ அந்த கார் மாறி போனதுக்குன்னு அவருக்கு ஏதோ விவரம் தெரியாமல், ஏதோ அடையாளம் தெரியாமல் போயிருப்பார். இங்கே இவர் போய் கார்லாம் மாறி பெரிய ராஜதந்திரத்தோட டெல்லியில் போய் பண்ணுவாரா? அது ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆரா 4777 வச்சுருந்தார் அம்பாசடரு, கிரீன் கலரு, பச்சை கலர் அம்பாசடரு 4777. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் 4777 2 கார் வச்சுருக்காரு. அதே கலர், அதே நம்பர். எந்த காரில் எப்போ போவாருன்னே தெரியாது. நான் ஆர்சி புக்கே பார்த்தேன், எம்ஜிஆர் பேரில் 2 இது இருந்தது. இது போக அவர் முக்கியமான தகவலாக போகும்போது 2 காரும் இல்லாமல் வேறு காரில் போவார். எதிரிகளை ஏமாற்ற, கருணாநிதி ஏமாற்ற. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ராஜதந்திரி எடப்பாடி பாவம் இங்கே போயிருப்பார், இன்னொரு டாக்ஸியை பிடிப்பான்னு இருப்பார், அவரும் போயிருப்பார். இதே ஸ்டாலின் மிகப்பெரியதா, வேறு கார் மாற்றி போனீங்க, இதை மாற்றி போனீங்க, ஏதோ பெரியதை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுக்கு, என்ன ஒரு ஸ்டாலின் பேச்சை பார்த்து சிரிக்கத்தான் வேணும். 2 பேரும் இப்படி மாற்றியிருக்கீங்களே. எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்த தமிழ்நாட்டில், ராஜதந்திரம் இருந்த தமிழ்நாட்டில் 2 பேரும் இப்படி மாறியிருக்கீங்களே. நீங்கள் உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டை நீங்கள் சட்டசபையில் பேசவே கூடாது. அதனால் ரகசியம். உளவுத்துறை உங்களுக்கு கொடுக்குறது ரகசியமான ரிப்போர்ட், அதை பேசவே கூடாது. ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஆள் மாற்றி போகிறதுங்கிறது வடிவேல் சொன்னபடி நீங்கள் என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றுக்குமே இது இல்லாத ஆள், என்னை நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு என்னை தேடிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி எடப்பாடியை நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சி கார் மாற்றி போயிட்டார் ராஜதந்திரத்தோடு நினைக்காதீங்க. அவர் சராசரி மனிதர். அவர் ஒரு விவசாயி மாதிரி தான் நடப்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. எது நடக்குதோ அது தற்செயலாக நடக்கக்கூடியது தான். ஸ்டாலின் அவர்களே அவர் ராஜதந்திரத்துடன் நடக்கவில்லை, ராஜதந்திரம் அவருக்கு தெரியாது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.